இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் கிரேசி டெக். அதாவது டெக்னாலஜி ரிலேட்டடாக உள்ள ஒரு சில கிரேசியான சம்பவங்கள், அப்புறம் ஒரு சில கிரேசியான ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு சீரீஸாக கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கேன். வெல்கம் டு Techpicture. அதே தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டரை பற்றி தான். அதாவது டைப்ரைட்டரை பற்றி கிடையாது, கீபோர்டை பற்றி. நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா, நம்ம சின்ன பிள்ளையில் இல்லை எப்போவோ முதல்ல கீபோர்டு, அதாவது ஃபோனில் உள்ள கீபோர்டாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பில் உள்ளது, கம்ப்யூட்டரில் உள்ளது, இல்லை டைப்ரைட்டரில் உள்ளதாகவே இருக்கட்டுமே, பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிடி அப்படின்னு ஒரு வரிசையாக ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் இருக்காது. கொச்சமுச்சான்னு லெட்டர் அங்கங்கேயும் குழப்பிவிட்ட மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சம்பவமே. ஃபஸ்ட் டைம் டைப்ரைட்டரு லான்ச் பண்ண டைமில் வருஷப்படி தான் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பசங்களுக்கு தான் ஏபிசிடி அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டான விஷயமாச்சு, எல்லாத்துக்கும் அத்துப்படியாச்சே. டைப் பண்ண ஸ்பீடில் பட்டனே உடஞ்சிருக்கு. இது மாதிரி ஒரு வாட்டி கிடையாது, தொடர்ந்து இதே மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கவும், இவங்க என்னடா செலவு இழுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைப்பாக இவங்க கொஞ்சம் இவங்களோட டைப்பிங் ஸ்பீடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஒவ்வொரு டைப்பாக நிறைய டைப் கொண்டு வந்தாங்க. அதில் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைப்பு தான் கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதோட பேர் Qwerty கீபோர்டு. என்னது Qwerty கீபோர்டு? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கீபோர்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கீபோர்டில் ஃபஸ்ட்டு லெட்டரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 லெட்டர் QWERTY அப்படின்னு இருக்கும். அதை சேர்த்து வச்சேன்னா Qwerty அப்படின்னு வரும். ஸோ அதையே இந்த கீபோர்டுக்கு நேமாக மாற்றிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சம்பவம். அடுத்து ரெண்டாவதாக ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, IBM அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு ஹார்ட் டிஸ்கை லான்ச் பண்ணுறாங்க. ரேமேக், RAMAC ரேமேக் 305 அப்படின்ற ஒரு மாடல் நேமில் ஒரு ஹார்ட் டிஸ்க் லான்ச் பண்ணுறாங்க. இது 1954 லான்ச் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. 1954 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இதோட ஸ்டோரேஜ் வெறும் 5 MB தான். சரி, 1954 5 MB பெருசாக இருந்திருக்கும், இதெல்லாமாவோட ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட கிடையாது. இதோட பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட வெயிட்டு தான். இதோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோ, அதாவது 1 டன். இதோட வெயிட்டே 1 டன். அப்போ இதோட கம்ப்யூட்டர், அதாவது ஹார்ட் டிஸ்கில் லான்ச் பண்ணல, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அதில் இந்த ஹார்ட் டிஸ்கே 1 டன்னுனா அப்போ அந்த கம்ப்யூட்டர் மற்ற செட்டப்பில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த கம்ப்யூட்டரை செட்டப் பண்ணுறதுக்கே ஒரு சென்ட்டு லேண்டு தேவைப்படும் போல், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் இதில் இந்த ஹார்ட் டிஸ்க் தான் ரொம்ப கிரேசியாக இருந்துச்சு. அதனால் அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறேன். இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்டுனா, இது ஃபோர்க் லிஃப்ட்டில் தான் ஃப்ளைட்டில் இருந்து எடுத்து லிஃப்ட் பண்ணாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது இந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் தான். நான் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 500 GB. இப்போ 2 TB 5 TB வரைக்குமே இந்த மாதிரி காம்பேக்டாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த காலத்தில் ஒரு வெறும் ஒரு 5 MB ஸ்டோரேஜில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீட் ரொம்ப கூட. டெக்னாலஜி எவ்வளோ பெருசாக ஃபாஸ்ட்டாக வளருது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தெரியுது. அடுத்து மூணாவதாக ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இமெயில் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு, என்ன பெருசாக சொல்லிட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 1984 இன்டர்நெட் அப்படின்ற ஒன்றே பப்ளிக்காக இல்லை. அப்போ எப்படி நம்ம இப்போ யோசிச்சிங்க, அப்போ எப்படி நம்மளால் இமெயில் யூஸ் பண்ணியிருக்க முடியும்? நம்ம இமெயில் அப்படின்னாலே எலக்ட்ரிக்கல் மெயில், நெட்டை கனெக்ட் பண்ணி யாருக்கு மெசேஜ் மெயில் அனுப்பணுமோ அவளோட, அதாவது இமெயில் அட்ரஸை போட்டு தான் அனுப்புவோம். அப்போ தான் இன்டர்நெட்டே இல்லையே, எப்படி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிஃபோன் மூலியமாக. ஆமாங்க, டெலிஃபோன் மூலியமாக தான்.
அப்போ உள்ள கம்ப்யூட்டர் செட்டப் இருக்குல்ல, அதில் வந்து டெலிஃபோனை கனெக்ட் பண்ணிட வேண்டியது. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இமெயில் அட்ரஸ்ன்னு ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும்ல. இப்போ techpictures@gmail.com அப்படி ஒவ்வொரு gmail.com நிறையா இது இருக்குது. அது மாதிரி அப்போ வந்து வெப்பேஜ் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4 டிஜிட்டில் தான் இருக்கும், ஒரு 667 அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து யாருக்கு வந்து மெயில் பண்ணணுமோ மெயில், அதாவது இந்த வெப்பேஜ் நம்பர் அந்த டெலிஃபோனில் வந்து இந்த அது பேர் ஸ்வைப் பண்ணுறதா என்னன்னு தெரியல, இப்படி பண்ணுவோம்ல அந்த டைப்பு டெலிஃபோனு. அதில் அந்த என்ன நம்பரோ அதை இப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன மெசேஜ் அனுப்ப நினைக்கிறோமோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிட வேண்டியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது 1991 தான் வந்து முதல்ல வந்து இன்டர்நெட்டை வந்து அதாவது பப்ளிக்காக வந்து இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே இமெயிலை கண்டுபிடிச்சி அதுவும் டெலிஃபோன் மூலியமாக அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் நினைக்கும் போது கொஞ்சம் வேறு லெவலாக தானே இருக்குது. கெத்து தான். அடுத்து 4ஆவதாக ஒரு பெரிய சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து அளவில் பெரிய சம்பவம் கிடையாது, பணத்தில் பெரிய சம்பவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, டொமைன் முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு. ஃப்ரீயாக யார் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அப்போ உள்ள யாருக்குமே வந்து டொமைன் அப்படின்னா என்னங்கிறதே தெரியாது, அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. இப்போ தான் நமக்கே தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து யாருமே அதை வந்து யூஸ் பண்ணல. 1-2 பேர் மட்டும் அதில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போதே ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1995 நெட்வொர்க் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து டொமைனுக்கு வந்துட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதுவும் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அது போக எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு $100. அதுவும் 1995. இப்போவே $100னா $7,000 வருது. 1995 வந்து $7,000னா அது எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படின்னு பார்த்துக்குங்க. அது வந்து எவ்வளோ பெரிய காசு, அதுவும் வெறும் 2 வருஷத்துக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு $15 நமக்கு தான் கொடுத்து வந்து ஒவ்வொரு டொமைன், ஒரு வருஷ டொமைன் வந்து யூஸ் பண்ணுறோம். $15னா ஒரு $1000 வரும். ஆனால் அப்போ $100க்கு 2 வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன். கொஞ்சம் நினைக்கும் போதே வந்து கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இதை வந்து யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான்னு தெரில. மேபி ஒரு பெரிய கம்பெனி வந்து இது மூலியமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கம்பெனி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அப்போதைக்கு கொஞ்சம் டொமைன் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்திருக்குல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து 5ஆவதாக ஒரு சம்பவம் சொல்லிட முடியாது, ஒரு கிரேசியான ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜைசர் அவங்களோட ஒரு ப்ராடக்ட் லான்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து இங்கே இருக்குமா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன். எனர்ஜைசருங்கிறது ஒரு பேட்டரி கம்பெனி. அவங்க ஃபோன் லான்ச் பண்ணனால வந்து கிரேசி நியூஸில் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டேன்னா அது கிடையாது. அவங்க வந்து அதில் கொண்டு வந்த பேட்ரி ஒரு பெரிய பேட்ரி கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து ஒரு கிரேசியான ஒரு சம்பவம். ஆமாப்பா, பேட்ரி கம்பெனி தானே, பெருசாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு 7000 mAh 8000 mAhனா ஓகே. 18000 mAh நம்ம யூஸ் பண்ணுற பவர் பேங்கே வந்து மேக்ஸிமம் எல்லோரும் 10,000 mAh தான் யூஸ் பண்ணுவோம். அவங்க ஃபோனுக்கே 18,000 mAh பேட்ரி கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து ஒரு கான்செப்ட் ஃபோன் தான், இருந்தாலும் 18,000ங்கிறது கொஞ்சம் வேறு லெவல் தான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா 18,000 mAh பேட்ரி கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏற்றாப்புல ஃபோனு இவ்வளோ வண்டிக்கு இருக்குது. அந்த ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு 3 ஃபோன், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 3 ஃபோனை அடுக்கி வச்சாலும் அந்த ஃபோன் தான் பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை விட்டு அவன் மண்டையிலையாச்சும் எரிஞ்சோம்னாலும் மாஸ்டர் படத்தில் உள்ள பவானி கையோட பவரோட அந்த ஃபோனோட எரியிற ஃபோர்ஸோட பவர் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபோனு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் வந்து என்ன மாதிரி, இதில் வந்து எந்த கிரேசியான சம்பவம் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். பாய்.